கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் கசப்பான அனுபவங்கள் எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும். சேற்றுக்குள் சிக்கியதைப் போல அதையே நினைத்து வெந்து புழுங்கி வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். அவமானப்படும்போது வெடித்து எழுகிற வல்லமையும், புண்படுத்தப்படும்போது புன்னகை செய்கிற பொறுமையும் இருந்தால் பழி வாங்குவதை விடவும் மன்னிப்பது சுலபமானது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, எல்லோரோட வாழ்க்கையிலுமே கடந்து வந்த பாதையில் கசப்பான அனுபவங்கள் இருக்கதாங்க செய்யும். ஒரு சிலர் அதையெல்லாம் ஒரு தூசியாக நினச்சிட்டு தூக்கி போட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி பயணிச்சிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் சேத்துக்குள்ளே சிக்கின மாதிரி வெந்து புழுங்கி அதை பற்றியே நினச்சி வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுங்க. அதுக்காகத்தான் நான் ஏன் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, கடந்து போன ஒரு கசப்பான அனுபவங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுதாங்க. ஆனால் அதையவே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளாக இப்படி ஒரு முட்டாளாக நான் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதுக்காகத்தாங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்காகத்தான் அது எப்படி கடந்த கால கசப்பான அனுபவங்களையெல்லாம் எப்படி மறக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி மறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதம் மன்னிப்பு மட்டும்தாங்க. நான் எப்படி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரோட வாழ்க்கையிலுமே இப்போ இருக்கிற நிலையை விட இதுக்கு முன்னாடி கசப்பான அனுபவங்கள் இருக்கதாங்க செஞ்சுருக்கும். ஒரு சிலர் அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க சீக்கிரமாக. ஆனால் ஒரு சிலர் சேத்துல சிக்கின மாதிரி அதை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி அதை பற்றியே பழைய நினைவுகள், பழைய கடந்து போன கசப்பான அனுபவங்களையே நினச்சிட்ருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. சலிப்பும் வெறுப்பும் தாங்க நம்மளோட வாழ்க்கையில் மிஞ்சும். அப்படி சலிப்போடையும் வெறுப்போடையும் வாழாமல் நம்ம மனசில் தங்காமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிக்கிற குணம் அப்படிங்கிறது அவசியங்க. பழி வாங்கிறத விடவும் மன்னிக்கிறது சுலபமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க. எப்படி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யாராவது ஏதாவது நம்மளுக்கு துரோகமோ அவமானமோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது அதை நம்ம மன்னித்து மறுபடியும் அங்கே போய் நின்னோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம தலையில் மிளகாயத்தான் அரிப்பாங்க. அதாவது இதை இப்படி கூட சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, குனிய குனிய குட்டை தான் செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க நடக்கும். மன்னிக்கிறது அப்படிங்கிறது அது நமக்கு நல்லதாக இருக்கணும். ஏன்னா மன்னிக்கும் குணம் தான் நம்மளை ஆனந்தத்தில் திளைக்க வைக்குங்க. ஏன்னா நாம் மன்னிக்காமல் யாரோ செஞ்சதை நம்ம மன்னிக்காமல் அதை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தாங்க வீணாக போயிடும். அதுக்காகத்தான் இதைத்தான் இப்படி கூட சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, உனக்கு துரோகம் பண்ணவங்களை மன்னிச்சிரு, ஆனால் மறுபடியும் உன் கூட சேர்த்துக்காத அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் மன்னிச்சிருங்க. ஆனால் சேர்த்துக்காததும் உங்கள் விருப்பம்தான். ஆனால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நாம் ஒரு குழியில் விழ போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் கொஞ்சம் கவனமோடையும் விழிப்புணர்வோடையும் இருக்கிறது அவசியங்க. ஏன் அப்படின்னா, இதைத்தான் ஈரோடு மகேஷ் அப்படிங்கிறவர் கூட சொல்லியிருப்பார். வீழுகின்ற போது, அதாவது கீழே விழுந்தோம் அப்படின்னா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்றணும். அதுவே வாழ்க்கையில் விழுந்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அதாவது வீழுகின்ற போது விரைந்து எழும் எழுச்சியும், தோல்வி நேரும்போது தொடர்ந்து செல்கின்ற முயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவமானப்படும் போது வெடித்து எழுகிற வல்லமையும், புண்படும் போது
புன்னகை செய்கிற பொறுமையும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நிகரில்லா வெற்றிகளை குவிக்க முடியுங்க. இதை விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறதில்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிறவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வாழ்க்கையோட மகிழ்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படியே அவர் பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி ஒருத்தர் இருந்துருச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டீங்க, அதுல முதல்ல யார் விட்டு கொடுக்கறது, கணவனா மனைவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யாரு அறிவுல சிறந்தவங்களோ அவங்க தான் முதல்ல விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது இங்க அறிந்தவர்கள்தான் அறியாதவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. கணவன் விட்டு கொடுக்கணுமா மனைவி விட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொன்னாராமாங்க. அந்த மாதிரி தான் இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு வழி பாதையில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்படி போகும்போது அவரை பிடிக்காத ஒருத்தர் எதிரில் வர்றாரு. அப்படி வரும்போது அவர் சொல்கிறாரு, முட்டாள்களுக்கு நான் எப்போவுமே வழி விடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு கோபம் வர மாதிரி. அப்படி சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே முட்டாளுக்கு வழி விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி வழியை விட்டுட்டு போனாராமாங்க. அந்த மாதிரி தாங்க நம்மளை புண்படுத்துறவங்களும் சரி, கசப்பான அனுபவங்களை நம்மளுக்கு கொடுத்தவங்களையும் சரி, நாம் மன்னிச்சு நம்ம தான் அவங்கள ஏற்றுக்கணும். அதைத்தாங்க அவர் சொல்கிற வர்றாரு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணணும், அப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல இருந்து அந்த எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் விலகிரும், அவங்க பண்ணதெல்லாம் விலகிரும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா எப்போவோ நடந்தது தான் நம்ம ஞாபகப்படுத்திட்டு, அப்போ இப்படி நடந்துச்சு தெரியுமா, உனக்கு தெரியுமா, இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு நடந்த நினைவுகளை நம்ம மறக்க முடியாமல் அதை பற்றியே சொல்லி புலம்பிகிட்ருப்போம். இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதையெல்லாம் மன்னிக்கிறது மூலமாக நம்மளோட மகிழ்ச்சியை நம்ம தக்க வச்சுக்க முடியுங்க. அதுக்காகத்தான். ஏன்னா நடந்து முடிந்த சம்பவங்களை பற்றி நாம் நினச்சி நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை. இப்போ நம்ம கையில் இருக்கிறது இந்த நொடி மட்டும்தான். இந்த நொடியில் நம்மளால் எவ்வளவு சிறப்பாக நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பழசை நினச்சி நம்ம இப்போ இருக்கிற இந்த நொடியையும் எதிர்காலத்தையும் சேர்ந்து வீணடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.